ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக செஞ்சு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த குக்கர் மத்தி ரெசிபி தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஹெல்த்தியாக, ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg மத்தி மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இதை நல்லா 2 சைடுமே ஒவ்வொரு கோடு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இப்போ மசாலா இதுக்கு ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு மசாலா கோட்டான ஃபிஷ்ஷை ஒரு 1/2 மணிக்கூர் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour தாண்டி ஒரு குக்கரில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஃபிஷ்ஷுக்கெல்லாம் தாளிக்கிறது மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாததுனால நான் இன்றைக்கி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கறி லீஃபு எல்லாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் மாறுறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், கொஞ்சம் குக் ஆகி கிடைச்சா போதும். இந்த ஆனியனுக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதான மசாலா கோட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரியே வரிசையாக இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மத்தி மீன் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறது மாதிரி ஆயில் இதில் நிறைய எடுக்காது. அதே மாதிரி இதுவும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ரொம்ப ட்ரையாக நமக்கு கிடைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது மாதிரியே. அதனால் கண்டிப்பாக ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்மளுடைய ஃபிஷ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு புளி தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு பீஸ் கறி லீஃப் ஆட் பண்ணி குக்கரை மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வர்றது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கு பிறகு இதை நல்லா ஆற விட்டுட்டு விசில் ரிலீஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய குக்கர் மத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ட்ரையாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தது மாதிரி தான் பீசஸ் எல்லாமே சிங்கிளாக வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அடியில் போட்டிருந்ததான ஆனியன் எல்லாம் ஒரு கேரமலைஸ்ட் ஆகி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கிரேவி வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி செஞ்சது ரொம்ப ட்ரையாக தான் செஞ்சு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி மத்தி பருப்பு சாதம், ரசம் சாதத்துக்கு கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.